சிம்போனியை முடித்த பின் முதல் முறையாக கரூரில் வரும் மே 1ஆம் தேதி இசைஞானி இளையராஜாவின் ராஜாவின் இசை ராஜாங்கம் என்ற நேரடி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கரூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டங்கிப்பட்டி அருகே 25 ஏக்கர் பரப்பளவில் 35,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இசைஞானி இளையராஜா சிம்போனியை முடித்துவிட்டு முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் பங்கேற்கும் மிகப்பெரிய இன்னிசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் மனோ, ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்பட பின்னணி பாடகர்களும் 100 இன்னிசை குழுவினரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை 500 ரூபாய் முதல் ஆன்லைன் வழியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இளையராஜாவின் பாடல்களை பொதுமக்களிடம் அதிகம் கொண்டு சேர்த்த பேருந்து, ஆட்டோ, கால் டாக்ஸி, லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு 250 ரூபாய் என்ற சலுகை விலையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்கள் வழங்கப்படுகிறது. வர மே 1ஆம் தேதி நம்முடைய மேஸ்ட்ரோ இசைஞானி சிம்பனி இளையராஜா ஐயா அவர்களுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் முதல் முறையாக நம்ம கரூர் மாவட்டத்தில் நடத்த போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. ஆக்சுவலாக லைவ் கான்சர்ட்னாவே உங்களுக்கு கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை அந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் நடந்துட்டு இருந்தது. இப்போ முதல் முறையாக நம்ம கரூர் மாவட்டத்தில் நடத்த போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சில 500 ரூபா டிக்கெட்லேருந்து 50,000 ரூபா டிக்கெட் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அது இல்லாமல் துப்புரவு பணியாளர்களுக்கு 250 ரூபா தான், ஒரு நபருக்கு 250 ரூபா டிக்கெட் தான் நம்ம வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், பஸ் டிரைவர்ஸு, லாரி டிரைவர்ஸு, அவங்க ஃபேமிலி மொத்தம் 3 பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா டிக்கெட் மாதிரி சார்ஜ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர்கள் வர்றாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி. அவங்களுக்கும் அவங்க கூட வரக்கூடிய ஒருத்தருக்கு மட்டும் ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் கொடுக்குறோம். முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நம்ம கரூர் மாவட்டத்தில் நடக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்.